ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா. ஒரு கட்டி பிடிச்ச மாதிரி கிராமத்து கதைகளை கேட்டு வளர்ந்தேன். இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஒரு பசுமையான பகுதியில இருந்து ராஜா சோமு ராமகுடின்னு ஒரு கிராமத்துல ஈரமான மண்ணு வாசனையும் மல்லிகை பூ வாசனையும். அங்க சில தேர்கள் தள்ளி இவங்க 2 பேரும் பிறந்தாங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. ராஜாவுக்கு வைஷு, சோமுவுக்கு ராஜு. சீக்கிரமே அவங்க சின்ன வீடுகள்ல 2 குட்டி பசங்களோட சிரிப்பு சத்தம் நிறைஞ்சது. ராமகுடியில விவசாயம் வெறும் வேலை இல்ல, அது அவங்க அடையாளம், அது அவங்க வாழ்க்கை முறை, அது அவங்க பிரார்த்தனை. வழக்கமா காலங்க அவங்க வாக்குறுதியை காப்பாத்தும். மழை வர வேண்டிய நேரம் வந்தா மேகங்கள் சரியா வந்து நிற்கும். ஒரு அழகான சாயங்காலம் அவங்க வயல் வரப்புல நின்னுட்டு இருக்கும்போது ராஜா சோமுவை இடிச்சு, இந்த வருஷமும் மழை நல்லா இருக்கும், நல்ல அறுவடை பார்ப்போம். சோமு சிரிச்சான், பாதி நம்பிக்கை பாதி பயத்தோடு. என்ன விவசாயிகள் வானத்தை படிக்க கத்துப்பாங்க, அவங்க மனசையும் படிக்க கத்துப்பாங்க. அவங்க மண்ணை உழுது புதுசா பிறந்த குழந்தையை பாத்துக்கிற மாதிரி கவனமா விதைகளை நட்டு பருவமழை நெருங்கிடுச்சுன்னு வழக்கமா கிசுசுக்கும் மெல்லிய காத்த வச்சு காலடரை குடிச்சாங்க. ஆனா வாரங்கள் போச்சு, காத்து அமைதியா இருந்துச்சு. மேயங்கள் வந்துட்டு ஏமாத்திட்டு போச்சு. வயல்கள் மூச்சு அடக்கி காத்துக்கிட்டு இருந்துச்சு. கிராம நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருந்துச்சு. வைஷு விடிய காலையே பானைகள்ல தண்ணி பிடிச்சா, ஒவ்வொரு துளியும் ஒரு ரகசியம் மாதிரி சேமிச்சா. ராஜு பசங்க ஏன் 6 இடம் வெடிச்ச கண்ணாடி மாதிரி இருக்குன்னு கேட்காம இருக்க அவங்களுக்கு கதை சொல்லி பிசியா வச்சிக்கிட்டா. ஒவ்வொரு சாயங்காலமும் ராஜாவும் சோமுவும் வெளிரிய வானத்துக்கு அடியில நின்னு ஒரு அறிகுறிய தேடி அவங்க கண்களை ஓட விட்டாங்க. முதல் நாட்டுகள் வாட ஆரம்பிச்சதும் பயம் சத்தமா கேட்க ஆரம்பிச்சது. ஆனா வேற ஒன்னும் சத்தமா வளர்ந்துச்சு, அதுதான் சமூகம். பெரியவங்க வேப்ப மரத்தடியில ஒரு மீட்டிங் சூப்பிட்டாங்க. பழைய தடுப்பணைய சரி செய்யணும், குளத்தை ஆழப்படுத்தணும், தண்ணியை நியாயமா பங்கிட்டுக்கணும், நெல்லுக்கு பக்கத்துல கம்பு நடணும். யார்கிட்டையும் எந்த குற்றமும் சொல்ல, யாரும் பதட்டப்படல. வேலை செய்ய தயாரான கைகள் மட்டும்தான். ராஜா அவங்க அப்பா கொட்டகையில இருந்து துருப்பிடிச்ச மண் வெட்டிய கொண்டு வந்தான். சோமு சின்ன பசங்களை வெட்டி எடுக்க ஏற்பாடு செஞ்சான். வைஷுவோ ராஜுவும் வெயில் வேலை செய்யற எல்லாருக்கும் சமைச்சு தண்ணி கொண்டு போக ஒரு டீம் அமைச்சாங்க. ராஜு குழுவும் பசங்களா இது ஒரு திருவிழா மாதிரி சத்தம் போட்டு உற்சாகப்படுத்தினாங்க. நாட்கள் கடந்து கைகளை தழும்புடுமோ, தோள்களை வெயில் பட்ட அடையாளங்களும் வந்துச்சு. ஆனாலும் மழை வரல. 7வது சாயங்காலம் வானம் கடைசியா மாறுச்சு. ஒரு மெல்லிய காத்து புலி இலைகள் வழியா வீசுச்சு. எங்கேயோ தூரத்துல இடி ஒரு பழைய திடம் மாதிரி முங்குச்சு. ராஜா சோமுவை பார்த்தான். சோமு ஒரு வார்த்தை சூட பேசல். சில சமயம் நம்பிக்கைக்கு வார்த்தைக தேவையில்லை. முதல் துளி மண்ணுல விழுந்து ஒரு சின்ன கருப்பு வட்டமா பூட்டுச்சு. அப்புறம் இன்னொரு துளி, அப்புறம் ஒரு மழை திரை. குழந்தைங்க வெறும் கால்ல ஓடுனாங்க. பெண்கள் அவங்க உள்ளங்கள்ல மழையை பிடிச்சு சிரிச்சாங்க. ஆண்கள் அப்படியே நின்னு ஒரு வார கவலையே வானம் கழுவி விட அனுமதிச்சாங்க. சூரியன் உதிக்கும் போது குளம் ஒரு பளபளப்பை பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தடுப்பணை பொறுமையான ஒரு காவலாளி மாதிரி தண்ணியை மெதுவா போக வச்சுச்சு. வயல்கள் தண்ணி குடிச்சுச்சு, நாற்றுகள் தலையை தூக்குச்சு. அந்த சீசன் அவங்கள பணக்காரங்க ஆக்கல, ஆனா அது அவங்கள பலப்படுத்தியது. போன வருஷத்தை குறைவா அறுவடை செஞ்சாங்க, ஆனா போதுமான அளவு என்ன அவங்க அப்பதுங்களுக்காக காத்திருக்கல. அவங்க அதை ஒன்னா சேர்த்து உருவாக்கினாங்க. ராமகுடிய பத்தி நான் எப்ப நினைச்சாலும் இது எனக்கு ஞாபகம் வரும். மழை கண்டிப்பா வரும், ஆனா நம்பிக்கை தான் முதல்ல நடக்கும். சமூகம் தான் பார்த்து சுமக்கும். ராஜாவும் சோமுவும் அதே வயல் வரப்புல சந்திச்சுக்கிறாங்க. இன்னும் மேகங்களை எண்ணுறாங்க, இன்னும் பயத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் காத்து குளிர்ச்சியாகி மண்ணு வீட்டு வாசனை அடிக்கும் போது அவங்க அதே வாக்குறுதியை கிசுகிசுப்பாங்க. இந்த தடவையும் நம்ம இதை சாதிப்போம்.